அப்பா, குலசேகரன் மாமா குடும்பத்தை நினைச்சா பயமா இருக்கு. அத்தைய நினைச்சா பயமா இருக்கு. ஜெயச்சந்திரன் மாமாவை நினைச்சா பயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா கல்யாணத்தை நினைச்சாலே பயமா இருக்குப்பா. பேசாம கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டு ஐஏஎஸ் பாஸ் ஆறதுல கவனம் செலுத்தலான்னு இருக்கேன்ப்பா. என்னம்மா இப்படி பேசுற? நான் இருக்கும்போது எதுக்காக பயப்படுற? குலசேகரன் குடும்பத்தால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. இல்லப்பா, இப்ப வரைக்கும் முத்தரசியாத்தா ஜெயச்சந்திரன் நிரபராதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயத்தை நடத்த சொல்லி நம்மள வற்புறுத்திட்டு இருக்காங்க. அதையும் மீறி நம்ம வேற சம்பந்தம் பேசினா நம்ம மேல கோவம் வராதா? நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்களப்பா. இதனால உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துரும்பா. அதுக்குதான்ப்பா வேணாங்கிறேன். கங்கா, நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. வா வா, வந்து உட்கார். வா. கங்கா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த சங்கடமும் வராதுமா. என் பொண்ணு வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டியது நான் தான்டா. குலசேகரனை பத்தியோ முத்தரசியை பத்தியோ ஜெயச்சந்திரனை பத்தியோ நீ பயப்பட வேண்டாம். இந்த விஷயத்துல என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது. உங்க அப்பா நான் இருக்கும்போது நீ யார பத்தி கவலைப்படணும்? என் உயிரை கொடுத்தாவது நீ விரும்புற வாழ்க்கையை கொடுப்பம்மா. எனக்கு தெரியும்பா, நீங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு. நான் என்ன பத்தி கவலைப்படலப்பா, உங்களை பத்தி தான் கவலைப்படுறேன். என்னால நீங்க துளி கஷ்டம் கூட அனுபவிக்க கூடாது. உங்க மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் தான் எங்க எல்லாருக்கும் தேவை. அதனாலதான்ப்பா அப்படி சொன்னேன். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா. வாங்கப்பா. ஏம்மா, ஐயா வரல? நீங்களும் அவரும் ஒன்னா போனீங்க, இப்ப நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வந்தாரு, என்னை இறக்கி விட்டுட்டு ஆயக்குடிக்கு போயிருக்காரு. வாசல் வரைக்கும் வந்த ஐயா ஏன் வீட்டுல வராம போயிட்டாரு? அது வேற ஒண்ணும் இல்லடா தம்பி, போன காரியம் நினைச்ச மாதிரி நடந்திருக்காது. ஐயா வீட்டுக்கு வந்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்போம்ல, அதுக்காக தான் அவர் அப்படியே போயிட்டாரு. ஐயா போனா எந்த காரியமும் நடக்காம இருக்காது. அவங்க நிச்சயமே வேண்டாம், நேர கல்யாணமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஐயா கங்காக்கு பாதி சொத்து தரேன் மீதி சொத்து தரேன்னு சொல்லியிருப்பாரு, அதான் சரின்னு சொல்லிட்டாங்க. வாய முடுறா. பணம் நகை சொத்து இத பத்தி அவங்க பேசவும் இல்ல, நாங்க சொல்லவும் இல்ல. அவங்களுக்கு அது முக்கியமும் இல்ல. கங்கா மருமகளா வந்தா மட்டும் போதும்னு சொன்னாங்க. இது ரொம்ப அநியாயத்தை. வாடி மருமகளே, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தியே, இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? மருமக மயக்கம் போட்டு விழுந்தாலும் கண்டுக்காம போயிட்டீங்க. வேற மாமியாரா இருந்தா அப்படி போயிருப்பாங்களா? பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஏண்டி, உன்னை சுத்தி சுத்தி வர உன் புருஷன் இருக்கான், வீட்டுல மத்த வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் உன்னை கவனிச்சுக்க மாட்டாங்களா? நான் வேற வந்து உன்னை கவனிச்சுக்கணுமா? வரும்போது ஏதோ அநியாயம்னு சொன்ன. கங்கா கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு அநியாயமா தெரியுதா? கங்கா கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறாளே, அததான் அநியாயம்னு சொன்னேன். ஏண்டி அநியாயம்னு சொல்ற? ஆமாத்த, எங்க அண்ணன் ஜெயச்சந்திரனுக்கு தான் கங்கான்னு முடிவு பண்ணோம். இப்ப கலெக்டருக்குன்னா எங்க அண்ணன் நிலைமை என்ன ஆகுறது? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ ஜெயச்சந்திரனுக்கே கங்காவை கட்டி வைக்க சொல்றியா? ஆமா, அதான நியாயம். என்னடி நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுற? முதல்ல ஜெயச்சந்திரனுக்கு கங்காவை கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்ன, இப்ப கட்டி கொடுக்கணும்னு சொல்ற. நீங்க கூட தான் ஜெயச்சந்திரனுக்கு கங்காவை கட்டி கொடுக்கணும்னு சொன்னீங்க, இப்ப மாறலையா? நான் மாறினதுல ஒரு அர்த்தம் இருக்குடா.
அப்ப அவன் நல்லவன், இப்ப அவன் கெட்டவன். நான் சும்மா கெட்டவங்கிறீங்க. ஏதோ ஒரு 4 மூட்டை அரிசி கடத்தி மாட்டிக்கிட்டான், இது ஒரு குத்தமா? ஏண்டா குத்தத்துல என்னடா சின்ன குத்தம் பெரிய குத்தம்னு? ஜெயச்சந்திரன் கெட்டவன், கங்கா அவனுக்கு கிடையாது. ஏமா ஜெயச்சந்திரன் யாரு? உன் அண்ணன் பையன் தானே, உனக்கு பந்த பாசமே கிடையாதா? விடுங்க மாமா, அத்தை கிட்ட போய் பாசத்தை பத்தி பேசுறீங்க. ஒரு மருமக மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்ப கூட கண்டுக்காம போயிட்டாங்க, அவங்க கிட்ட போய் பாசத்தை பத்தி பேசுறீங்களே. மருமகளே, சுத்தி சுத்தி அங்கேயே வரியே. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா கூட நீ சொல்ல வைக்கிற. இளவஞ்சி, நானும் உன்ன மாதிரி ஒரு பொம்பளை தான். நீ மயக்கம் போட்டு விழுந்தியே, அது உண்மை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இளவஞ்சி, ஒண்ணு மறந்துடாத, நீ சின்ன வயசுல இருந்து என்கிட்ட தான் வளர்ந்த. ஸ்கூல் முடிச்சு லீவ் வரும்போதெல்லாம் பிள்ளைங்க அத்தை வீடு மாமா வீடுன்னு போவாங்க. ஆனா நீ என்ன பண்ணுவ தெரியுமா? லீவ் வரும்போது தான் உன்னை பெத்தவ வீட்டுக்கே போவேன். அதனால உன்னை பத்தி சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். கங்காவுக்கு நல்லது நடந்தா உனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இப்ப சொல்றேன், யார் தடுத்தாலும் கங்காவுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் நடக்கும். இல்லத்த, இந்த கல்யாணம் நடக்காது. ஐயோ டேய் விஸ்வா, என்னடா தேங்காய்ல உடைக்கிற? ஏதாவது பிரார்த்தனையா? மா, கங்காவுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அது இப்ப நடக்க போகுது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். இந்த கோவிலுக்கு நான் தனியா கும்பாபிஷேகமே பண்றேன். நாசமா போக. ஏண்டா அந்த கங்காவுக்காக நீ தேங்காய் உடைக்கிறியா? ஏண்டா ஒரு காய் 5 ரூபாய்னா கூட 200 300 540 ரூபாய் ஆச்சுடா. ஐயோ மா, எல்லாம் உன் காசுதான். நீ அஞ்சரை பெட்டியில வச்சிருந்தல்ல, ஆமா, அந்த காசுல தான் இந்த தேங்காவே உடைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் காசு எடுத்து அவளுக்கு நீ தேங்காய் உடைக்கிறியா? உன் பிரார்த்தனை விளங்காம போக. மா, என் பிரார்த்தனை ஏற்கனவே நிறைவேறிடுச்சு. கங்காவுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் பண்றதாவும் முடிவாயிடுச்சு. ஐயோ, நிறைவேறிடுச்சா? என்ன இவன் எப்படி சொல்றான்? இந்த விஷயத்தை எப்படி விடக்கூடாது. இளவஞ்சிக்கிட்ட உடனே சொல்லி ஆகணும். शतमानं भवति सदाय पुरुषतेन्द्रिये आयुष्येपेन्द्रिये प्रतिष्ठते धनं धान्यं वशुं बहुपुत्रलाभं सततं वश्चरौ दीर्घमायुः दीर्घायुरस्तु मे. விஸ்வா, தேங்காய்லாம் உடைச்சிட்டியா? பிரகாரத்தை சுத்திட்டு வந்தலாம். போலாம் வாங்க. ஏ விஸ்வா, தேங்காய் உடைக்க உனக்கு எதிரா காசு? எல்லாம் எங்க அம்மா காசுதான். தேங்காய் உடைக்கிறப்ப அவங்கள தான் கேட்டாங்க. நீ அஞ்சரை பெட்டியில வச்சிருந்த பணம் தான் சொன்ன. அப்ப அவங்க முகத்துல எள்ளும் கொள்ளு வெடிச்சதை பாக்கணுமே. சரி, நீங்க போங்க, நான் கோயிலை சுத்திட்டு வரேன். ஓகே. கங்கா,
சாரு, நீ அங்க பிரதர்ஷனம் பண்ணுன்னு சொன்னல? நானா? நான் எப்ப சொன்னேன்? ஆமாண்டி, நீ சொன்ன. ஆஹா, ஆமாமா, சொன்னேன். நாங்க போயிட்டு வந்துடுறோம்க்கா. நீ பேசிட்டு போ. நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அடைய கங்கா, நீ வசமா மாட்டினடி. சீக்கிரம் எடுண்டி. சொல்லு மங்காக்கா. இளவஞ்சி, ஆயக்குடி கோயில்ல கங்காவும் கலெக்டரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல காதல் பாட்டு பாடி ஆட்டம் போட போறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சிய நீயும் வந்து பாரு. 10 நிமிஷத்துல கிளம்பி வரேன் அங்க. கங்கா, நாம மறுபடியும் ஒண்ணு சேருவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா கடவுள் தான் நம்மள மறுபடியும் ஒண்ணு சேர்த்திருக்காரு. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படிலாம் பேசக்கூடாது. நான் இல்லைன்னா கூட கிடைக்கிற வாழ்க்கைய மகிழ்ச்சியா ஏத்துக்கணும். அதுவும் நாங்கெல்லாம் பொண்ணுங்க. நாங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. கங்கா, இனிமே அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடக்காது. எல்லா பிரச்சனையும் தான் இப்ப முடிஞ்சு போயிடுச்சே. இனிமே எனக்கு நீ, உனக்கு நான். கங்கா, நமக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு அடையாளமா உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். அதை ஏத்துக்குவியா? என்ன கங்கா பாக்குற? என்ன தப்பானவன் நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. கங்கா, கொஞ்சம் கையை கூட. வேண்டாங்க. ஏன் கங்கா வேண்டாங்கிற? மோதிரத்தை பிடிக்கலையா இல்ல மோதிரம் போடுறவரை பிடிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த மோதிரத்தை நீங்க பெரியவங்க முன்னாடி எனக்கு போடணும். அதுதான் எனக்கு இஷ்டம். கங்கா, உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நான் கொடுத்த மோதிரத்தை நீ போட்டுட்டு இருந்தா கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்காது. இத சீக்கிரம் அம்மா கிட்ட சொல்லணும். அவங்க இதை கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயா வீட்ல தான் இருக்காங்க. நீங்க வந்து பாருங்க. வேண்டாம் கங்கா, இன்னொரு நாளைக்கு வரேன். இந்த விசிட் ஒன்லி ஃபார் கங்கா. இளவஞ்சி, என்னடி இது கூத்து? வாக்கா. என்ன என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் மாவட்ட கலெக்டர். சாரி, அது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நோ நோ, எனக்கு அந்த பட்ட பேர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன அப்படியே கூப்பிடலாம். இவன் தான் விஸ்வா, என்னோட ஃப்ரெண்டு. ஹலோ சார். ஹலோ. சாரி மிஸ்டர் விஸ்வா, பலமுறை என்ன சந்திச்சு பேச முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா அது முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல சார், நான் நினைச்சதா இப்ப நடந்து போச்சே. ரொம்ப சந்தோஷம். என்ன மிளகா பொடி கத்தி வரட்டுமா?
வரேன் கங்கா. சரிங்க. அக்கா நேரமாச்சு, வீட்டுக்கு போலாமா? வாங்க போலாம். அக்கா இளவஞ்சி, காதால கேக்குறதையும் மத்தவங்க சொல்றதையும் நம்பாத, கண்ணால பாக்குறத மட்டும் நம்புன்னு சொல்லுவாங்க. கங்காவுக்கும் கலெக்டருக்கும் காதல் இருக்குன்னு குருட்டாம்போக்குல ஒரு மொட்டை கடைதாசி எழுத போய் அதுவே உண்மையாயிடுச்சே. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நாம 2 பேரும் போடுற கணக்கு எப்பவுமே தப்பாது. அக்கா, எனக்கு இப்பதாக்கா ஒரு சந்தேகம் கிளம்புது. என்ன? ஜெயச்சந்திரன் நிச்சயத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேருக்குள்ள காதல் இருந்திருக்குமோ? இல்லாட்டினா கைய பிடிச்சு மோதிரம் போடுற அளவுக்கு நெருக்கம் எப்படிக்கா வந்திருக்கும்? இந்த காதல் விஷயம் மட்டும் எனக்கு நிச்சயத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா பெரிய பூகம்பத்தையே உருவாக்கி அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தை உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்பேன். எங்க அண்ணனை ஏன் கலெக்டர் போலீஸோட போய் அரெஸ்ட் பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க காதலுக்கு ஏன் அண்ணன் ஜெயச்சந்திரன் பலிகடாவா? நான் விட மாட்டேங்கா. இந்த கங்காவை நினைச்சு நினைச்சு எங்க அண்ணன் ஜெயில உருகிட்டு இருக்கு. இவ இங்க சந்தோஷமா இருக்காளா? வைக்கிறண்டி பஞ்சாயத்தை.